இந்த மகா இருக்காளே எப்படியோ தான் நினைச்ச மாதிரியே ஒரு வழியா இருக்கிற பழி எல்லாத்தையுமே தூக்கி சிந்து மேல போட்டாச்சு. தான் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த நகை எல்லாத்தையும் இசக்கியும் மகாவும் திருடிட்டாங்க. அந்த பழியை தூக்கி கணக்கச்சிதமா இவ சிந்து மேலேயும் போட்டுட்டாங்க. சிந்து என்னதான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த அன்னபூரணிக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. எப்ப பார்த்தாலும் சிந்து மேல கோவப்படுறது, அவ சொன்ன அந்த ஒரு விஷயம் பொய்யா இருக்கலாம். ஆனா எவ்வளவோ விஷயம் அந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணியிருக்கா. ஆனா அதெல்லாமே இப்போ அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு வழியா சஞ்சயை கூப்பிட்டு சிந்துவை கைதும் பண்ண சொல்லிடுறாங்க. கைது பண்ணிட்டு அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. சிந்துவை கூட்டிட்டு போயிட்டு இங்க சஞ்சய் விசாரிக்கிறாரு. உட்கார வச்சுட்டு உட்காருங்க சிந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் உங்களை அடிக்கல, எதுவுமே பண்ணல. தயவு செஞ்சு நீங்க நடந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். எனக்கு என்னமோ நீங்க இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்க மாட்டீங்க, நீங்க அந்த நகையை திருடி இருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு உள் மனசு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நான் உங்க கேரக்டரை பார்த்துருக்கேன். நீங்க அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சோ அதை நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குழு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஞ்சயும் ரொம்பவே டீசெண்டா தான் சிந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சிந்துவும் சொல்றாங்க, நான் இந்த நகை நான் ஆசைப்படவே இல்லை சார். இந்த நகையை திருடினது எனக்கு யாருன்னு கூட தெரியல. எப்படி இந்த நகை இப்படி மாறிச்சுன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது. அன்னைக்கு எனக்கு கோயில்ல இந்த நகையை எனக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நகையை அந்த பெட்டியில கொடுத்தது நான் என் ரூம்ல போயிட்டு அப்படியே பூட்டி வச்சதோட இன்னைக்கு தான் நான் அதை எடுத்தேன். ஆனா இப்படி வைக்கும் போதுதான் இப்படி ஒரு கவரிங் நகையா இருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க பாருங்க சிந்து, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் நம்புறேன். ஆனா கரெக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த டைமிங்ல தான் பாத்தீங்கன்னா சிந்து சொல்றா, ஆமா சார், எங்க வீட்டுல எங்க அத்தை இருக்காங்க, மகா அத்தை. அவங்களையும் இசக்கி மேலேயும் தான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்காக நீங்க அவங்க மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க சார், இந்த மாதிரி நகை என் கையில கொடுத்த உடனே நான் அதை என்னோட ரூம்ல போய் வச்சுட்டு நான் சமையல் வேலை பார்க்கறதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றப்போ என் ரூம் பக்கத்துல தான் மகா அத்தையும் எசக்கியும் நின்று என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஜாமானை எடுத்துட்டு போயிட்டேன். அப்போ கூட அவங்க அங்கதான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க கூட இந்த விஷயத்தை எடுத்து என்னை இதுல மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே என் குடும்பத்துல என் மேல எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அன்னபூரணி அத்தையும் என் மேல நிறைய கோவத்துல இருக்காங்க. அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துகிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட இப்படி பண்ணியிருப்பாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு சிந்து சொல்றாங்க. இதை சஞ்சய் கேட்டுட்டு, சரி ஓகே சிந்து, நீங்க சொல்ற மாதிரியே நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம். நான் என்ன ஏதுன்னு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்றேன். ஆனா இந்த விஷயம் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் நீங்க ஸ்டேஷன்ல ஜெயில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஞ்சய் கிளம்பி வெளியில போயிடுறாரு. இந்த பக்கம் வீட்டுல பாத்தீங்கன்னா மகாவுக்கு பயங்கரமான குஷி. அப்பாடா, ஒரு வழியா அந்த பீடை வெளியே தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் என் புள்ள சிவா வாழ்க்கையில அவ வரவே மாட்டா. எப்படியோ அவளுக்கு அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்குதான் இப்படி தாம் தூம் சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கா. உடனே இசக்கி கிட்ட சொல்றா, இசக்கி, நீ பண்ணதுலயே இந்த விஷயம் தாண்டா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வழியா நம்ம எப்படியோ அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. நகையை நம்ம எடுத்துட்டு அந்த பழிய கூட அவன் மேல போட்டாச்சு. எனக்கு இப்பதான்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணி ரொம்பவே சோகமா ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மகா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்தீங்களாக்கா இந்த இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய மான மரியாதை இருக்கு, அது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அவ பண்ணிட்டாலே, சே இவெல்லாம் என்னக்கா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து உடனே ஊர்க்காரங்க அன்னபூரணியை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அங்க வந்த உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மனோட நகையை உங்க வீட்டு பொண்ணுதானே திருடி இருக்கா, அந்த கேஸ் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த கோயிலோட குழு தலைவரா இருக்கக்கூடாது, நீங்களே கமிட்டில இருந்து நீங்க விலகிக்கோங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. அன்னபூரணிக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நானே இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே மறுபடியும் மகா, என்னென்ன நடக்குது இந்த வீட்டுல பாருங்கக்கா, எவ்வளவு சந்தோஷமா இந்த வீட்டுல எல்லாருமே இருந்தோம். ஆனா என்னைக்கு அவ காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு இருந்து நமக்கு எல்லாமே கொஞ்சம் கூட நல்லதாவே நடக்க மாட்டேங்குது, கெட்டதாவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமும் என்னைக்குமே தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க வர விட்டுறாதீங்கக்கா அப்படின்னு சொல்ல, அன்னபூரணிக்கு ரொம்பவே கோவம் இருக்கு ஏற்கனவே. அதனால ரொம்பவே கோபத்துல சொல்லிடுறாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த சிந்துக்கு இந்த வீட்டுல இடம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அம்மன் நகை மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே சிவா சொல்றா, பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா இந்த நகையை சிந்து எடுத்திருக்க மாட்டா, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு.
நீங்க அதிகமா கோவப்படுறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல மகா வந்து டேய் சிவா, உனக்கு என்னடா தெரியும் அவளை பத்தி? சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நிக்காத, போய் ஒரு ரூம்ல போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சிந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றவ கிடையாது. அவ போய் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படிலாம் அவ பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு சிவா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அந்த சிந்துக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே சம்மந்தம் கிடையாது. நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம எதையுமே பண்றேன்னு சொல்லிட்டு போய் அலையாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூரணியும் வந்து தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க மகாவும் இசக்கியும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, நம்ம வீட்டை பிடிச்ச பீடை இத்தோட முடிஞ்சிச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க சிவாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிந்து மேல இப்படி ஒரு பழி விழுந்துருச்சு. ஆனா கண்டிப்பா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஆறுமுகமும் வந்து வெளியில வர்றாங்க. என்ன சிவா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆறுமுகம், சிந்து மேல இப்படி ஒரு பழி போட்டிருக்காங்க. ஆனா இப்படி பண்ற ஆளு சிந்து கிடையாது ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல. அப்பதான் ஆறுமுகம் சொல்றாரு, ஆமா சிவா, நீ சொல்றது கரெக்டு தான். சிந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த பொய்யே சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சொல்ல போகணும்னா இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கூட சிந்து தான். உனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ கூட அவங்க உண்மையா நேர்மையா தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எதுக்கு இந்த நகையை வந்து திருடி வைக்கணும்? அப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? அம்மா சிந்து மேல எவ்வளவோ கோவத்துல இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இந்த வீட்டுல இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே உனக்காக தான் சிவா. சிந்து இந்த மாதிரி வேலையை கண்டிப்பா பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அதை நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் சொல்ல. உடனே சிவாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் ஆகிறது. இதுல என்ன உண்மை இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியல ஆறுமுகம், ரொம்ப குழப்பமா இருக்கு. வீட்டுல இருந்த நகையை யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல. இங்க பாரு, இங்க பாரு சிவா, வீட்டில் இருக்கிற நகை வீட்டில் இருக்கிறவங்க மூலமா தான் ஏதாவது நடந்திருக்கணும். அது என்ன ஏதுன்னு நம்ம சரியா கண்டுபிடிச்சாதான் சிந்துவை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நகையை எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே போயிட்டு வித்துருவாங்க, இல்லைன்னா உருக்கிடுவாங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் தான் செய்வாங்க. அந்த நோக்கத்துல நம்ம கொஞ்சம் வந்து தேடி பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். வா, நம்ம போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டு யார் இதுக்கெல்லாம் காரணம், சிந்து மேல தேவையில்லாம பழி வர்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அந்த உண்மையை எல்லார் முன்னாடியுமே சொல்லி சிந்து வந்து குற்றமே பண்ணல, பண்ணதெல்லாம் வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போறாங்க. அதுக்காக தான் இங்க ஆறுமுகமும் சிவாவும் பாத்தீங்கன்னா கிளம்பி வந்து போயிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா வந்து சிந்துவை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த பக்கம் மகா வந்து ரொம்பவே வந்து ஜாலியா இருக்காங்க. அந்த ஜாலிக்கு இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கறத வைக்கவே போறாங்க. இதை பண்ணது மகாவும் இசக்கியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல இசக்கி மட்டும்தான் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்டாவே இருக்கு. சரி, என்ன இது அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.